கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தரினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளுக்குள் நம் தேவனுக்கு மகிமையாக நாம் கர்த்தருடைய தொழுகை துவக்கமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 18வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். ஆத்துமனே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்தே உன்னாண்டவரே தொழுதேத்து போற்றிடுவானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ளே போற்றிடுவானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ளே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்தே உன்னாண்டவரே தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் விடோதே உலகமுன் தோன்றி ஒழியாதே தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாதே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து தினம் தின உலகில் நிசை பலவானே வினை பொறுத்தருளும் மேலானே தினம் தின உலகில் நிசை பலவானே வினை பொறுத்தருளும் மேலானே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தையை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தையை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து துதி மிகுந்தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்த எங்கள் பரிசுத்த மிகும் பரலோகத்தின் தூய தகப்பனே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் உம்முடைய பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுதலும் சாக்கிட்டங்களை தந்தமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். உமது வார்த்தைகளை நாங்கள் போதிக்கும் பொழுது சுயமாக சொந்தமாக எதையும் பேசாமல் ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் உண்மையோடு பேசி உதவி செய்யும். கேட்கின்ற உள்ளங்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தலே, இந்த நாளும் கூட நாம் ஒன்று கூடி
நாம் பரலோகத்தின் தேவனை தோதும் சாட்சி பெற்றது ஒரு பெரிய கிருபை. இந்த வேளையிலே கூட நம் கர்த்தர் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் ஒன்று கூடி கர்த்தர் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். அவையில் என்ன செய்யுங்கள், உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பதிய வைத்தால்தான் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்து வருவதற்கு அந்த வசனங்கள் நமக்கு மிக மிக உதவியாக இருக்க பாருங்கள். இந்த நாளுக்கு நாம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாளை தியானித்து பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம் பாருங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கன்னிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராயிருப்பீர்கள். ஆம், எனக்கு அன்பார்ந்தே வாசிக்கப்பட்டிருந்த பகுதி எதிர்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த அந்த சபையை நினைவு கூறக்கூடியதாக இந்த பகுதியானது அமைந்திருக்கிறது பாருங்கள். நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தது உண்மையானால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தர்மியான வேத பகுதி நமக்கு என்ன செய்கிறது, நினைப்பூட்டுகிறது பாருங்கள். இந்த இடத்திலே நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சபை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பாக அமைந்திருக்கிறது பாருங்கள். ஆம், அந்த திராட்சை தோட்டத்திலே நாம் செடிகளாக கனிதர கொடிகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த திராட்சை செடி, அந்த திராட்சை செடியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் பாருங்கள். இதை பாருங்கள், சபைக்கு பிறந்த பிற்பாடு சபையை குறித்து பவுல் கூறும் பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சரீரமாக இருக்கிறார். அப்படியானால் சரீரத்திலே அவர் தலையாக இருக்கிறார் பாருங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் தலையில் இணைக்கப்பட்ட அவயவங்களாக இருக்கிறோம் பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு மூத்த சகோதரராக, பரலோகத்தில் பிரதான ஆசாரியராக, நம்ம எல்லோருக்காகவும் அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள். ஆகவேதான் கிறிஸ்துவுக்கு பிறந்த நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூறும்படியாக யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல பரிசுத்த அங்கேயும் பற்றி எழுதியிருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி. மெய்யான என்றால் உண்மையான, சத்தியமான மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டம். பரலோகத்து தேவன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காராக இருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்தில் நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த திராட்சை செடியிலே கொடிகளாக என்ன செய்கிறோம், இணைந்திருக்கிறோம். அப்படி கொடிகளாக இணைந்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள், அந்த திராட்சை செடிக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் அந்த கொடிகளுக்கும் இருப்பது போல நாம் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் பெற்ற மக்களாக இருக்கிறோம் பாருங்கள். இதில் பார்க்கும்போது பாருங்கள், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தமாம். பர்வத்தின் தேவனுக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. கனி கொடாத மரத்தை, கனி கொடாத கொடியை அவரால் அறுத்து போட முடியும். அறுத்து போட உண்மைதான். இன்றைக்கு கூட ஒரு செடியை வளர்த்துகிறோம், அந்த செடிக்கு நாம் எரு போடுகிறோம், தண்ணீர் ஊற்றுகிறோம். அது வளராமல் கனி கொடாமல் பூ பூக்காமல் போனால் அது என்ன பிரயோஜனம்? நாம் பார்ப்போம், அது என்ன செய்வோம், எடுத்து போடுவோம். அதே போல தான் பர்வத்தின் தேவன் கூட கனி கொறாமல் போனால் அந்த கொடி இருந்தென்ன பிரயோஜனம்? அதை அவர் என்ன செய்வார்? அறுத்து போட. ஆனால் கனி கொடுக்கக்கூடியதை இன்னும் அதிகமான கனி கொடுக்க நினைக்கிறார். அது சுத்தம். எப்படி சுத்தம் நிற்பாருங்க? அடுத்த வசனத்திலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறான். பாருங்கள், நான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால் நீங்கள் நாளுக்கு நாள் சுத்தமாக்கப்படுகிறோம். அன்றால் இயேசு கிறிஸ்துவ வார்த்தை, அவருடைய வசனம் என்ன செய்கிறது? நம்மை சுத்தமாக்குறது, நம்மை பரிசுத்தமாக்குறது, நம்ம உற்சாகப்படுத்துகிறது. ஆகவே தான் நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தின்படி நம்ம எல்லாரும் நினைத்துமாம் ஜீவிக்க வேண்டும். அந்த வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அதைத்தான் பரலோக தேவன் இந்த எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கும்போது, என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடுக்க மாற்றாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நினைத்திருப்பது எப்படி? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதுவே நடக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்வது பாருங்கள், சங்கீதம் 119 அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், சங்கீதம் 119 10வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், சரி, 119 அதிகாரம் 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறார் அல்லவா? ஆம், வாலிப பிராயத்திற்கு நீங்கள் நானும் கூட வாலிபர்கள் எதனால் தங்களை சுத்தப்படுத்த முடியும்? கர்த்தருடைய வசனத்தின். அதனால்தான் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செல்லுமாம் கர்த்தர் தொழிலில் பங்கு பெற வேண்டும். அங்கு பிரசிக்கின்ற, அங்கு போதிக்கின்ற வசனங்களை கேட்க வேண்டும். அந்த வசனத்தின் மூலமாக என்ன செய்யலாம்? நாம் சுத்தமாக்க முடியும். ஆகவே தான் வசனத்தின் மேல், தேவ வார்த்தையின் மேல் நீங்களும் நான் எப்பொழுதும் பிரியமாக வேண்டும். அந்த வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட யோசுவாவுக்கு சொல்லும்போது பாருங்கள், இப்படியாக சொல்கிறார். பரலோகத்தின் தேவன் யோசுவாவோடு பேசும் பொழுது பாருங்கள், யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிக்கிறேன். என் தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாயாம். நாம் புத்திமானாக பரலோகத்தின் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் சொன்னார். கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் தாகமாயிருக்கிறோம். இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது 1ஆம் அதிகாரத்திலே, பாவிகள் காலத்தில் உட்காராமலும் துன்மார்க்கிடத்தில் நிற்காமலும் என்ன செய்யணுமாம்? இரவும் பகலும் கர்த்தருடைய வசனம் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாம். அவன் எப்படிப்பட்டவனாம்? நீர்க்காலில் நிலப்பட்டு தன் காலத்திலே இதோ இலையுது ஆதிக்கிற மரத்தை போலே கனி தரக்கூடிய மகனாயிருப்பானாம். அதுதான் பரலோகத்தில் நாம் தேவனுடைய வசனத்தின் மேல் நாம் தாகமாயிருக்க வேண்டும். ஆகவே அவருடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடியுமா? சுத்தமாக்க முடியும்.
அதை பரலோகத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்திருக்கும்படி பாருங்கள். அவர் உபதேசத்தில் நடந்தால்தான் நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன உண்டு, அந்த உறவு உண்டு, அந்த இணைப்பு உண்டு. பாருங்கள், நாம் அவருடைய வசனத்தை கேட்காமல் அவர் வசனத்தில் நடக்காமல் போனால் நினைச்சுவிடா கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்காமல் போனான். பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சையில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்களாம். அது தானாய் கனி கொடுக்காது. இயேசுவோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திராட்சை செடியில், அந்த செடியிலே கொடி இணைந்திருப்பது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். எப்படி? அவருடைய வசனத்தில் நடக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்வோம்? கனி கொடுக்க முடியும். பரட்டு வசனத்திலே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாயிருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிறுத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு எண்ணெய் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் என்று உண்மைதானே. அந்த கொடி கனி கொடாமல் போனார். அந்த கொடி என்ன செய்வார்கள்? அறுத்து அக்கினியிலே போடுவார்கள். அது எரிந்து போகும். ஆமாம், நீங்கள் நானும் கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். கனி என்றால் என்ன? நாம் பெற்ற சந்தோஷம் இந்த வையகமும் பெற வேண்டும். நமக்கு தெரிந்த சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்லி ஆத்துமாக்கள், அதுதான் கனி. ஒரு பாவி மனம் திரும்பினால் அது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் என்று பாருங்கள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். தேவன் வசனத்தை மற்ற மக்களுக்கு போதிக்கும்படியாக, அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரை போல நீங்கள் நானும் அவருடைய வசனத்தின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் நிலைத்திருக்க வேண்டுமா? அப்படி நிலைத்திராமல் நாம் கனி கொடாமல் போனார் என்னாகுமாம்? அந்த கொடி வெட்டப்படும், அக்னியை தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராம். நம்முடைய பிதா பரலோகத்தின் தேவன், நம்மை நேசிக்கிற தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் அன்பாந்தலி நீங்களும் நானும் கனி கொடுக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எதுவும் வந்தோம் போனோம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்து ஆண்டுகள் பல கடந்து போய்விட்டது. நாம் இன்றைக்கு என்ன செய்யணுமாம்? கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாம் கனி தரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கப்படுவது, கோடாரியானது மரத்தின் வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மரம் கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காமல் போனால் அது விட்டுண்டு அக்கினிலே போடப்படுமாம். ஆம், நாளைக்கு நியாய தீர்ப்பிலே ஆண்டவராகிய இயேசுக்கு நாம் விசாரிக்கத்தான் போகிறார். அந்த நியாய தீர்ப்பிலே நாம் கனி கொடுக்கத்தான். ஆகவே தான் நீங்கள் நான் கிறிஸ்துவுக்கு ஜீவிப்பதுமையானால் நம்மளான மட்டும் கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களை, ஆத்துமையால் ஆயப்படுத்தக்கூடிய மக்களை இருக்க வேண்டும். எபிரேயர் சொல்வது பாருங்கள், எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பன்னிரெண்டு 13 14 வச்சுக்கலாம். பாருங்கள், காலத்தை பார்த்தால் போதலாயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாழ்க்கையின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதனாயிருக்கிறார். பலமான ஆகாரமானது நன்மை தீமை நின்று இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும்
ஞானேந்திரியங்களுடையவர்களாய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தருமா. காலத்தை பார்த்து அன்றைக்கு நீங்கள் நானும் அநேக ஆண்டுகள் கிறிஸ்துவுக்குள் பிறந்து அநேக ஆண்டுகள் கலங்கி விட்டது. நாம் ஒவ்வொரு போதனாக இருக்க வேண்டும். அதாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கனிதரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் குழந்தைகளை போலவே ஜீவித்தார் என்ன பிரயோஜனம் பாருங்கள். இன்னும் பால் உண்கிற குழந்தைகளை போல் இருந்தார். அது எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய துக்கம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் கனிதரக்கூடிய மக்கள் இருக்கிறோம்னு சொன்னால் ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிறது. எப்படி நிலைத்திருப்பது? அவருடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையை கேட்டு அது நடப்பதன் மூலமாக. அது நீங்கள் நான் இருந்தேன். இந்த அருமையான பகுதி நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நம்மை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறாரா? அந்த திராட்சை செடியிலே நீங்கள் நானும் கொடிகளாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படியே நீங்கள் நானும் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவர் தேவனுக்குமான் நிரூபிப்பதற்காக அநேக அற்புதங்களை செய்து அவர் நிரூபித்து காண்பித்து அவர் வசனத்தை மக்களுக்கு போதித்தார். அப்போஸ்தலருக்கு அதை கட்டளையாக கொடுத்தார். நீங்கள் நான் உங்களுக்கு உபதேசித்தது என்ன செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி பிரதான கட்டளையாக அப்போ செய்தார்கள். அதே பரிமாறி நீங்கள் நானும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய மக்களாக கனிதரக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பரிசுத்தராஜன் விரும்புகிறார். கனிதரை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தவறாமல் வாரத்து முதல் நாள் தோறும் கர்த்தர் தொழிலே பங்கு பெற வேண்டும். நன்கு பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை செய்யணுமாம் ஆராய்ந்து பார்க்க தியானிக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அது நடந்து நாம் தேவனை பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோகத்து தேவனை செய்வாராம் மகிமைப்படுவார். பாருங்கள், நீங்கள் நானும் தேவனை சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே நம் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அதோடு கூட ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷராயிருக்கும். எப்படி சீஷராயிருப்பது? இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம் நடந்தால்தான் அவருக்கு நாம் சீஷராயிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார். அந்த திராட்சைக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? கொடிகளாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த குணாதிசயங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அப்பொழுதுதான் நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் இந்த பல தேவனுக்கு நாம் என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாகி பிரியமான மக்களாக ஆக வருமானே. தர்மையான வேளையிலே இந்த திராட்சை தோற்றம் என்பது சபையை குறிக்கிறது. அந்த சபையில் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து சரீரத்திலே அவயங்களாக இருக்கிறோம். பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள், அந்த பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அப்பொழுதுதான் நாம் பருவத்தின் தேவனுக்கு சொந்தமான பிள்ளாக இருக்க முடியும். அதற்கு என்ன செய்யணும்? நம்ம நானும் மட்டும் கனிகளை கொடுக்க வேண்டும். தவறாமல் சபையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எபிரேயர் சொல்லும்போது 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். சபை 25ஆம் வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவும், நாளால் சமீபத்து வருவதை எவ்வளவாய் பார்த்தீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டுமா. சபைக்கு வருவதை விட்டுவிடவே கூடாது. சபைக்கு வராத மக்களை பார்த்து புத்தி சொல்ல வேண்டும். எனக்கு அன்பாந்திலே சபையின் மூலமாகத்தான் நாம் பரலோக தேவனை மகிமைப்படுத்த முடியும். சபையின் மூலமாகத்தான் நீங்கள் நான் வாழ்க்கை ஜீவித்திலே வளர்ந்து வர முடியும். சபைக்கு வந்தால்தான் ஆனால் இயேசு வசனத்தை கேட்டு அது நடக்க முடியும். அப்படி நான் கனிகளை கொடுக்க முடியும். பாருங்கள், நம் கனிகளை கொடுத்தால் நம்முடைய தேவன் பரலோகத்தில் செய்வார், மிகுந்த சந்தோஷப்படுவார். அப்பொழுது நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆகவே இந்த அதிகாரத்திலே இந்த வார்த்தை, இந்த வசனங்கள் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமாக பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த திராட்சையிலே இயேசு கிறிஸ்துவிற்குள் நாம் கொடிகளாக இருந்து கனி கொடுக்கூடிய மக்களாக கனி கொடாமல் போனான். அந்த கனி கொடாத கொடியை வெட்டி என்ன செய்வார்கள்? அக்கினிலே போலாகவே நாம் கனி கொடுக்கூடிய மக்களாக இருக்கணும். பாருங்கள், தேவனுக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு.
பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்தின் திருப்புவோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான உண்மையை சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வரை வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். பல்லூத்து தேவன் திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறார். அந்த திராட்சை செடியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார், வேலைக்காரராக இருக்கிறார். ஆம், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னார், அதை வெட்டி போட அவருக்கு உரிமை உண்டு. தோட்டக்காரர் சொல்கின்றார், இந்த மரம் நீண்ட காலமாக இருக்கிறது, இன்னும் இது கனியை கொடுக்கவில்லையே, இது எதற்கு இருக்கிறது, இது நிலத்தையும் கெடுக்கிறது, இதை வெட்டி போடு சொன்ன பொழுது அந்த வேலைக்காரன் சொன்னானா, இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், அதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாமல் போனால் அதை வெட்டி போடலாம். அதே போல அறிமார்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆகவே நீங்கள் நானும் ஆனால் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுவதை நாம் அலட்சியமாக விடக்கூடாது. நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர்களின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம் நோக்கமெல்லாம் தேவனை நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய இந்த திராட்சை செடியிலே நாம் கொடிகளாக இணைந்திருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தவறாமல் நாம் முதலாவது ராஜ்யத்தை தேடுவோம், அவநீதியை தேடுவோம். அப்பொழுது இவைகள் என்றால் நம்முடைய தேவைகள், நீ என்ன அத்தனையும் தேவன் நமக்கு செய்ய காத்திருக்கார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த திராட்சை செடியிலே நாம் கொடிகளாக இருந்து கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கனிகளை கொடுக்காமல் போனால் அந்த கொடி என்ன செய்ய முடியும்? அதை வெட்டி அக்கிலே போடப்படும். ஆக அப்படி இல்லாதபடி எனக்கு அன்பார்ந்த நீங்கள் நானும் கூட ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவர் வசனத்தின் மூலமாக நாம் புதுப்பிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு ஆவிக்கு சென்று வளர்ந்து நாம் கனிகளை கொடுப்போம் என்று சொன்னால் பல்லூத்து தேவன் மிகுந்த சந்தோஷப்படுவார். தைரியமான வேளையிலே தைரியமான சத்தியத்தை நாம் கேட்கத்தக்கதாக தேவனுடைய வாய்ப்பை தந்தமைக்காக நாம் தேவன் நன்றி செல்வோம். அது நீங்கள் என்ன செய்வோம்? கனி கொடுக்கிற மக்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த திராட்சை செடியிலே நாம் நல்ல இணைந்திருக்கிற கொடிகளாக நாம் வாழுவோம். தேவன் தமது வசனங்களையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். அன்பார்ந்த கவனத்திற்கு என் நன்றியை நான் சொல்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்க நீ தந்த மேரா தெய்விற்காக கிருபிக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். பிதாவே, உம்முடைய குமாரன் எங்கள் ஆண்டவர் திராட்சை செடியாக இருக்கிறார். அந்த திராட்சை செடியிலே நாங்கள் கொடிகளாக இணைந்திருக்கிறோம். தகப்பனே, அந்த கொடிகள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். கனி கொடாமல் போனால் அதை வெற்றி அக்கினியில் போட கூறி வேண்டும். ஆகவே நாங்கள் கனி கொடுக்கிற மக்களாக உதவி செய்யும். இதை கேட்டு நாங்களும் கூட எங்களால் ஆழ மற்றும் ஆத்துமாயை ஆதாயப்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் தெரிந்த சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்லி அநேக ஆத்துமாக்களுக்கு கொண்டு வரக்கூடிய மக்களாக கனி கொடுக்கிற மக்களாக உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளி பெறப்படுத்தும். எங்கள் பாவக்குற்றம் தயவாக பண்ணி பிதாவே, இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.